ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடம் 3க்குரிய முக்கியமான 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம பாடம் 1 மற்றும் பாடம் 2க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதில் பாருங்க. நீங்க பப்ளிக் எக்ஸாம் தயாராகும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க முதல் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின்ஸா தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். இதை படிச்சதுக்கு அப்புறமா மற்ற கொஸ்டின்ஸ் என்ன செய்ய அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. பாடம் 3 பொறுத்தளவுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கட்டாயமா வரும். அந்த 2 மார்க் கொஸ்டின் என்ன கொஸ்டினா இருக்கும் அப்படின்னா விதிகள் வரையறு அப்படிங்கிற கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ பாடம் 3ல விதிகள் வரையறு அப்படின்னு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தரவா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. டோட்டலா நான் உங்களுக்கு 8 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். அடுத்ததா 3 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த பாடத்துல இருக்கிறதுலயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கோம். அதுலயுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததா தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். ஒரு கால்வனாமீட்டரை எவ்வாறு அம்மீட்டராக மாற்றுவாய்? ஒரு கால்வனாமீட்டரை எவ்வாறு வோல்ட் மீட்டராக மாற்றுவாய்? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் சொன்ன இந்த 3 கொஸ்டின்ல இருந்து எக்ஸாம்ல ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 3 கொஸ்டினை மட்டும் தரவா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? 5 மார்க் கொஸ்டின் டோட்டலா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 6 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த 6 கொஸ்டின்லயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததா தேர்ட் கொஸ்டின், அடுத்ததா 6th கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தரவா படிச்சீங்க அப்படின்னா இந்த பாடம் 3ல இருந்து வரக்கூடிய கேள்விகள் எந்த கேள்விகள் கேட்டாலும் நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேற எந்த பாடத்துக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.